அண்மை செய்தி. கூட்டணி விவகாரத்தில் லட்சுமண ரேகையை தாண்டும் பழக்கம் எங்களுக்கு கிடையாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார். நேற்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் விமர்சனத்தை முன்வைத்திருந்த நிலையில் அது தொடர்பாக பதிலளித்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அவர் பேசியவற்றை பார்க்கலாம். லட்சுமண ரேகையை தாண்டுற வழக்கம் எங்களுக்கு எப்பயுமே கிடையாது. லட்சுமண ரேகைங்கிறது லட்சுமணன் கோடு கிழிச்சு சீதையிட்ட இந்த கோட்டை தாண்டி வெளியே வராத நீ உள்ளே இருன்னு சொல்லி வற்புறுத்தி அனுப்புனதுனால சீதா அபயம் லட்சுமணா அபயம்னு சத்தம் கேட்குது, உங்கள் அண்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, நீங்கள் போங்கும்போது போக மாட்டேன்பா. போக மாட்டேன்னா அப்போ நான் அண்ணன் சாகட்டும்னு தான் இது வரைக்கும் இருந்தீங்களான்னு ஒரு கொடிய வார்த்தைகளை சொன்னதுனால கோடு கிழிச்சு இதுக்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டு போகிறான். ராவணன் என்னன்னா அந்த கோட்டுக்குள்ளே போகலை, அந்த கோட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பூமியவே அப்படியே பேர்த்தெடுத்துட்டு போகிறான்னு கம்பன் எழுதியிருக்கிறான். இதுதான் லட்சுமண ரேகாவுடைய வரலாறு. நாங்களும் எங்கள் எல்லை தாண்டி போகிறதில்ல. எந்த கருத்துக்களை சொல்லணுமோ கூட்டணி தர்மம் தலைப்பதற்கும் கூட்டணி தலைமையை மதித்து செயல்படுவதற்கும் இலக்கணமாக செயல்படுகிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நாங்கள் அந்த மாதிரி விதத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியையும் விமர்சிக்கிற வகையிலோ புண்படுத்துகிற வகையிலோ நாங்கள் எந்த கருத்து சொல்ல மாட்டோம். லட்சுமண ரேகையை தாண்டுற வழக்கம் எங்களுக்கு எப்பயுமே கிடையாது. லட்சுமண ரேகைங்கிறது லட்சுமணன் கோடு கிழிச்சு சீதையிட்ட இந்த கோட்டை தாண்டி வெளியே வராத நீ உள்ளே இருன்னு சொல்லி வற்புறுத்தி அனுப்புனதுனால சீதா அபயம் லட்சுமணா அபயம்னு சத்தம் கேட்குது, உங்கள் அண்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, நீங்கள் போங்கும்போது போக மாட்டேன்பா. போக மாட்டேன்னா அப்போ நான் அண்ணன் சாகட்டும்னு தான் இது வரைக்கும் இருந்தீங்களான்னு ஒரு கொடிய வார்த்தைகளை சொன்னதுனால கோடு கிழிச்சு இதுக்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டு போகிறான். ராவணன் என்னன்னா அந்த கோட்டுக்குள்ளே போகலை, அந்த கோட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பூமியவே அப்படியே பேர்த்தெடுத்துட்டு போகிறான்னு கம்பன் எழுதியிருக்கிறான். இதுதான் லட்சுமண ரேகாவுடைய வரலாறு. நாங்களும் எங்கள் எல்லை தாண்டி போகிறதில்ல. எந்த கருத்துக்களை சொல்லணுமோ கூட்டணி தர்மம் தலைப்பதற்கும் கூட்டணி தலைமையை மதித்து செயல்படுவதற்கும் இலக்கணமாக செயல்படுகிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நாங்கள் அந்த மாதிரி விதத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியையும் விமர்சிக்கிற வகையிலோ புண்படுத்துகிற வகையிலோ நாங்கள் எந்த கருத்து சொல்ல மாட்டோம். காங்கிரசின் உட்கட்சி விவகாரத்தில் கூட்டணி கட்சிகள் தலையிடுவது ஏன் என்று வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோரை குறிப்பிட்டே விமர்சனம் செய்திருந்தார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர். நேற்று நாம் அந்த செய்தியை பார்த்திருந்தோம். அவருக்கு பதிலளிக்கும் வகையில் இன்றைக்கு மதிமுக பொதுச்செயலர் வைகோ பதிலளித்திருக்கிறார். லட்சுமண ரேகையை மதிமுக விசிக இடதுசாரிகள் தாண்டக்கூடாது என்று மாணிக்கம் தாகூர் கூறியிருந்த நிலையில் லட்சுமண ரேகையை தாண்டும் பழக்கம் எங்களுக்கு எப்போதுமே இருந்ததில்லை, கூட்டணி கட்சிகளின் விவகாரத்தில் தலையிடுவது இல்லை என்பதாக பதிலளித்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ.